ஹாய். உளுந்து பூரண கொழக்கட்டைக்கு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் நம்ம பச்சரிசி மாவு எடுக்க போகிறோம். அதனால அரை பங்கு உளுந்து போதும். இதை கழுவி களைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம். 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் கூட நீங்கள் பருப்பை ஊற வைக்கலாம். ஒரு வத்த மிளகாய், ஏன்னா 50 பருப்பு தானே இருக்கும், இது அரை டம்ளர் தானே எடுத்திருக்கோம். அந்த மிளகாயை நல்லா இது போல் போட்டுக்கும்போது மசிஞ்சு வரும். 1-2 மசிக்கணும். உப்பு போட்டுக்கிறோம். லைட்டாக தண்ணி தெளித்து பாருங்கள் இப்படி, ஏன்னா ரொம்ப கொலன்னு ஆகக்கூடாது. அப்போ தான் ஏர் வாங்கி உள்ளே வேகும். நீங்கள் இட்லி பாத்திரத்துலையோ இது மாதிரி ஸ்டீம் பிளேட்லேயோ லைட்டாக அப்படியே அமுத்தி கொடுத்து 12 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அரை பங்கு தானே எடுத்தோம் உளுந்து, அதுக்கு நம்ம 1 பங்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம். இது பதப்படுத்தின மாவு, வீட்டிலையே கழுவி களைஞ்சு நிழல் உணத்தில் உணர்த்தி மிஷினில் அரைச்சிட்டு வந்தது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எந்த கொழக்கட்டை செஞ்சாலும். மேல் மாவுக்கு நல்லா தாராளமாக உப்பு போட்டுக்கிறோம். 1.5 பங்கு தண்ணி விடுறோம். இதை நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கொதிக்க விடுறோம். நமக்கு 1.25 பங்கு தண்ணி தான் தேவை. இப்போ ஆறுனதை நல்லா உதுத்து வச்சுக்கிறோம். நல்லா கொதி பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 பங்கு தண்ணியை எடுத்து வச்சிடலாம். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ 1.25 பங்கையும் கொடன்னு மாவில் ஊற்றி அந்த கரண்டியினுடைய அடிபாகத்தில் நல்லா கிளறி கொடுத்து கப்புன்னு கூட நீங்கள் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே புழுங்கி வெந்து வரும். இதுலேயே 60% மேல் மாவு வெந்துடும். இது நீங்கள் பாருங்கள், இப்படி உதுத்து வச்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ லைட்டாக தண்ணி தெளிக்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் மாய்ச்சரோடு இருக்கும்போது நல்லா அடிப்பிடிக்காமல் வதங்கி வரும். இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். சட்டியில் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்குறோம். நீங்கள் எவ்வளவு அரிசி மாவு எடுத்தீங்களோ அதில் 1/4 பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம். பெருங்காயம் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தது போல் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம பருப்பில் இருந்தாலுமே இதுக்கு கொஞ்சம் மேல் உப்புன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த உதுத்து வச்ச உளுத்தம்பருப்பு கலவையை போட்டு சிம்மில் ஒரு 20% அனலில் நல்லா பெரட்டி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத உடச்சி விட்டு நல்லா உதிர்த்தன்மைக்கு கொண்டு வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இப்போ அந்த மாவு 10 நிமிஷம் புழுங்கிட்டு இருந்தது இல்லையா மேல் மாவு, அதில் நம்ம 100 அரிசி மாவு எடுத்ததால் 1 டீஸ்பூன் பால், காய்ச்சி ஆற வச்ச பால். இது சொப்பு வெடிக்காமல் இருக்க நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் அந்த சொப்பு வெடிக்காமல் இருக்கும், விரிசல் விடாமல் இருக்கும், நல்லா சாஃப்ட்டும் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் இப்படி பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெயை தொட்டுட்டு ஒரு எலுமிச்சங்காய் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு எத்தனை கொழக்கட்டை வருங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் நிறைய மாவு எடுத்தால் பகுதியாக அப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப மாவு வெடித்து வந்ததுன்னா நம்ம ஏற்கனவே 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் தெளிச்சும் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், அடுத்தது நான் உங்களுக்கு சரியாக சொல்கிறேன். இதில் பூரணத்தை வச்சு மடிக்கிறோம். அதாவது ஒரு உருண்டை எடுத்து நடுவில் ஒரு லைட்டாக பெருவிரலில் ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே அந்த பெருவிரல்னாலேயே பின்பக்கம் தட்டி கொடுத்து பெருவிரல்னாலேயே பெருசு பண்ணுறது. நீங்கள் சாதாரண காலங்களில் பாருங்கள், எண்ணெய் நுனியில் எண்ணெய் தண்ணி பெருவிரலை விடுறோம், அப்படியே தட்டி கொடுக்குறோம். 2 பெருவிரல் அதுதான் வேலை, மற்ற விரல்லாம் சப்போர்ட்டு தான். இதில் அந்த பூரணத்தை வைக்கிறோம். கை பிசுன்னு பிடிச்சதுன்னா தண்ணி தொட்டுக்கலாம். இதை நல்லா மூடி இப்போ ஸ்டீம் பண்ணுறது நம்ம கிட்டத்தட்ட 10லேருந்து 12 நிமிஷம், மீறினா 15 நிமிஷம் கூட வைக்கலாம். நல்லா அடுக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு ஈடு எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு ஈடு நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். 40% ஃப்ளேமில் 12 நிமிஷம் கழித்து எடுத்துட்டோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக, சாப்பிட ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும். இப்போ நம்ம டிப்ஸுக்கு போகலாம். ஹெல்தியானது இந்த கொழக்கட்டை. பச்சரிசி ஊற வச்சு நிழல் உணத்தில் உணர்த்தி மிஷினில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா இடியாப்பம், எல்லா வித கொழக்கட்டையும் செஞ்சுக்கலாம். சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள வைக்கணும்னு தேவையில்லை. 6 மாதம் வரையிலும்
சாஃப்ட் அப்படியே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உளுந்து பூரண கொழுக்கட்டைங்கிறதால இதை விழா காலங்கள் அப்படி இல்லாமல் சாதாரண நாட்களில் உளுந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு எலும்புக்கு தேவைங்கிறதால இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ நீங்கள் பழக்கப்படுத்திக்கலாம். ஏன்னா உளுந்துன்னாவே களி தான் நம்மளுக்கு வரும். அதில் நல்லெண்ணெய் அதெல்லாம் பனங்கருப்பட்டி போடும்போது நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் இதை நீங்கள் டிஃபனாகவே எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஸ்டீமில் வேக வைக்கிறோம். ஒரு தக்காளி சட்னியோ வேர்க்கடலை சட்னியோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தொட்டு சாப்பிட. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.